பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் அது முற்றுமுழுக்க உண்மை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் எத்தகைய கொடிய விஷப்பாம்புகளாக இருந்தாலும் நாம் அதை உபத்திரம் செய்யாதவரை அது நம்மை எதுவும் செய்யாது. ஆனால் சீண்டினீர்களோ உங்களை தீண்டாமல் விடாது. பாம்பு கடியால் சாகக்கூடியவர்களை விட அதனால் ஏற்படுத்தும் பயத்தால் சாவை தழுவக்கூடியவர்களே அதிகம். மக்கள் பார்த்ததுமே பயந்து நடுங்கும் பாம்பை ஏதோ விளையாட்டு பொருள் போல கையாளும் ஓர் இனமே நம்மிடையே வாழ்கிறது. அத்தகைய ஒருவரைத்தான் இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்குங்க. என்ன பேரு? என் பேர் ஆனந்துங்க. ஆனந்த். ஆனந்த். அப்பா பேரு? கண்ணன். நல்ல அழகான பேரா இருக்கு. தாத்தா பேரு? தாத்தா பேரு வல்ல. 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 பாட்டி பேரு ஞாபகம் இருக்கா? பாட்டி பேர் வள்ளிச்சி. அப்படி போடுங்க. அம்மா பேரு? அம்மா பேரு நீலம்மா. ரைட்டு. கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க எங்க நல்லா இருக்கிறாங்க. 4 பேர் 5 பேரு. 5 பேர்ல ஒரு அக்கா செத்து போச்சு. 2 பேர் அக்கா இருக்குது. ஒரு அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கிறாப்ல. நான் ஒண்ணு சின்ன ஆளு. ஓ சரி. நாம பள்ளிக்கூடம் போனோமா? இல்ல நாங்க போல, பள்ளிக்கூடமே போல. அந்த நேரம் இன்னும் படிக்க வைக்க போயிட்டாங்க. அப்படியே மரம் வெட்டிக்கின்னு இந்த காலத்தை வெட்டிக்கின்னு கட்டை வச்சுக்கின்னு அப்படியே காலத்தை வெட்டின்னு அதுவே போறோம் குழப்பு அதுவே போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இது மாதிரி படிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. கட்சியில இந்த படிப்பு தான் நாங்க படிக்கிறோம். தமிழ் மொழியில பேசுறீங்க. உங்க தாய்மொழியும் அதுதானா? எங்களுக்கு அதே தான். வேற பாஷை இல்ல? வேற பேச கிடையாது. இதே இதுல பேசிக்கிறீங்க? இதே தான் எங்க பேச்சு. வேற எந்த பேச்சு படிக்கவே இல்லைன்றீங்க. அப்புறம் வாசிக்க முடியாது, வாசிக்க முடியாது. என்ன ரேடியோ கேட்பீங்க, டிவி எல்லாம் பார்க்க முடியும்? டிவியும் பார்க்கறது வெய் கிடையாது எங்களுக்கு. டிவி பார்க்கறது வெயில் தான் கரண்ட் இல்லாத நாங்க இந்த நிமிஷம் மட்டும் கிடக்குறேன். உங்களுக்கு கரண்ட்டும் இல்ல, கரண்ட்டும் கிடையாது, டிவியும் கிடையாது, எதுவும் கிடையாது. சரி. கல்யாணம் ஆயிட்டு? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைகள்? குழந்தைங்க 5 பேர் இருக்கிறாங்க. பேரு? பொண்ணு பேரு இந்த சவுந்தலா, பெரிய பையன் பேரு விஜய், சின்ன பையன் பேரு சின்ராசு, இன்னொரு பொண்ணு பேரு தேவி, இன்னொரு பொண்ணு எல்லம்மா. இவங்க பள்ளிக்கூடம் போறாங்களா? ஒரு பொண்ணு பள்ளிக்கூடம் போச்சு. 2 பொண்ணு பசங்க போய் படிச்சுருந்துங்க. ஒண்ணு 7வது நின்று போச்சு, பொண்ணு 6வது படிச்சுங்குது. சரி. வீடு நமக்கு சொந்த வீடு தானா? சொந்த வீடு தான். எப்படி அது? 5 பாட்டம் நிலைமையிலேருந்து இங்க இருக்கிறாங்க. எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு பாட்ட காலத்துல இருந்து இதே இடத்துல இருந்தாங்க. அது அங்க இருந்தாங்க திரும்ப இங்க கடைசியில இங்க தான் போட்டாங்க. எங்களை இங்க தேர்த்தாந்து விட்டாங்க ஊராரு. அதுல இருந்து இங்கே கிடக்குறாங்க. எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பாவும் காலமாயிட்டாரு. நான் ஒண்டி தான் இருக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன், வெறும் இருக்கிறான். எங்களா கூட பக்கத்தோட தான், வேற யாரும் கிடையாது. சொந்தம் இந்த இடம் தான் எங்களுக்கு. பட்டா கொடுத்துட்டா? பட்டா கொடுத்துட்டாங்க. பட்டா இப்பதான் வாங்கணும். வாங்கினீங்க? எத்தனை என்ன அளவு? இன்னும் 3 சென்ட்ல இது 1.5 சென்ட் தான் 2 வீட்டுக்கா இருக்குது. உங்களுக்கே கொடுத்தாச்சு? கொடுத்துட்டாங்க. இலவசம்? இலவசமா. முக்கியமானது இந்த சாதி சான்றிதழ் ஒண்ணு இருக்கா இல்லையா? ஜாதி சர்டிபிகேட் அது இருக்குது சார். என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? ஜாதி சர்டிபிகேட்னு திருவண்ணாமலை இருந்து வாங்கி தலைவர் சொல்லி வாங்கி வச்சிருக்கு. என்ன சர்டிபிகேட் அது? என்ன ஜாதின்னு போட்டிருக்கு? வில்லியர்னு தான் போட்டு வச்சுது. வில்லியர்? வில்லியர்னா என்னய்யா? எல்லரு. அப்ப இருளர்னா அது எந்த இதுல வரும்? எஸ்சியா எஸ்டியா? ஒரு காட்டு பூஜாலி போல காட்டுல வளர்த்தின்னு மரம் வெட்டின்னு போய்க்கிறான்னு. அப்போ உங்க பரம்பரையே இந்த இருளர்? இருளர் தான். இதுதான். இது எல்லாமே இந்த தொழில் வழி வந்ததுதான். தொழில் வழி ஜாதியில. அப்ப இந்த இருளர்ன்றவங்க என்ன தொழில் செய்யணும்? இந்த மரம் வெட்டுவோம், கட்டை வடிப்போம், இந்த கறி கிரியை தண்ணி போட்டு கறி கொளுத்துவோம், இந்த பாம்பு பிடிக்க சொன்னா பாம்பு பிடிப்பான். பாம்பு பிடிச்சா ஒரு 10 5 கொடுப்பாங்க. ஊர்ல போய் பிடிச்சனா பாம்பு பிடிச்சா ஒரு காப்பி அரிசி ஒரு அரைப்படி அரிசி கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஒரு காப்பி அரிசி வசூல் பண்ணின்னு வருவேன். அது காலம் போயிடும் எனக்கு. ஆமா ஐயா. இந்த பாம்புன்னு ஒன்ன பிடிக்கிறத இந்த இருளர்கள் தான் பரம்பரையா பண்ணிட்டு வராங்க. அது எங்களுக்கு கொடுத்த சட்டம் அது மாதிரி. இது எங்களுக்கு பொழப்பு. அது பரம்பரை. அது எங்களை பார்த்தா அடங்குது, உங்களை பார்த்தா தெருத்துது.
புஷ்ஷுன்னு உடனே நீங்க ஓடுறீங்க, நான் புஷ்ஷுன்னு உடனே கிட்ட தூக்கி வச்சுக்குவேன். அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லைங்க. அது எப்படி ஐயா அது தைரியம் எனக்கு. எனக்கு கட்டோல பார்வதி பரமேஸ்வரன் கொடுத்த சட்டம் எனக்கு அது மாரி. என்ன சட்டம்? வெளு எனக்கு. நான் ஓடுற பாம்பு எட்டி பிடிக்கணும்னு எனக்கு அதுதான் எல்லருன்னு பேரு வச்சதுக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க பிறந்ததுல இருந்தே, குழந்தை பருவத்துல இருந்தே? நான் 5 வயசுல இருந்தே நான் பாம்பு பிடிக்கிறேங்க. யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு பாம்பு பிடிக்க? கத்து கொடுத்தது எங்க அப்பா தான். எப்படி? இது மாதிரி பிடிக்கணும், இது மாதிரி வரணும் ஊர்ல. கத்து கொடுத்தாரா? சொல்லுங்க பாப்போம். இப்போ வெளியே விட்டாதான் பிடிக்க முடியும் சார். நானு பாம்பு வெளியே விட்டாதான் பிடிப்பேன். நீங்க சின்ன பையன், கிடையாது, போய் தலைய பிடி இல்ல வயித்த பிடி, இது போல அமுக்கணும், இது மாதிரி பிடி அப்படின்னு எங்க அப்பா தான் சொல்லி. எதை வச்சு அமுக்கணும்? கொம்பு வச்சு அமுக்கி பிடிப்பேன். அதுக்கு ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பை வச்சு அவர் பிடிச்சு காட்டுவாரு, அப்புறம் நீங்களும் பிடிச்சு. நான் பிடிப்பேன், அவர் அமுக்குவாரு, நான் பிடிப்பேன். இப்ப எத்தனை வயசு? இப்ப 40 வயசு நடக்குதுங்க. 40 நடக்குது. 35 வருஷமா பாம்பு பிடிச்சிக்கிட்டு. எத்தனை பாம்பு பிடிச்சிருப்பீங்க? அது கணக்கு வைக்கவே கிடையாதுங்க. என்னையா இது? என் வயசுக்கு பாம்பு பிடிச்சி 35 வருஷம். ஒரு நாளைக்கு 10 பாம்பு 5 பாம்பு அடிப்பேன். 2 விதமா இருக்கும். ஒண்ணு புத்துல இருக்கும், புத்துல இருக்கான், நிறைய இருக்கும், வயல்ல இருக்கான், செடி மேல படுத்திருக்கான், எதுல இருந்தாலும் இருக்கான், வீட்டு உள்ள இருக்கும், வீட்டு கோரிலே இருக்கும். என் வீட்டு கோரிலே இருக்குது. இப்ப எங்களை சுத்தி இருக்கா? 7 வருஷமா இருக்குது என் வீட்லயே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் குழந்தை போல, அதுவும் நம்ம குழந்தை போல அது வளர்த்து வச்சுங்கிறேன். கிடைக்கிட்டோம் நம்மளுக்கு. எலி வீட்டை கடிக்காது இருக்கும், மழை பெஞ்சா ஓய்வாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உசாரா வச்சுங்கிறேங்க. வேற ஒன்றும் இல்லை. அது உங்களை போல ஆளுன்னா அது முன்ன அடிக்கணும், பூஜாலி எல்லாம் கூப்பிடு, நான் முன்ன அடிக்கணும் அப்படின்ட்டு நீங்க கூப்பிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. வயசுல இந்த விளையாட்டுகள் ஞாபகம் வரும், கோலி விளையாடணும், அதெல்லாம் விளையாடணும், அதெல்லாம் போக மாட்டேங்க நான். உங்களுக்கு பாம்பு பிடிக்கிறது தான் விளையாட்டு? அதான் விளையாட்டு எனக்கு குழந்தை போல. இது அந்த கம்பை எடுத்துட்டு போவீங்க, போயிட்டு புத்துக்குள்ள எப்படி விடுவீங்க? புத்துல விட மாட்டேங்க, வலையில விட்டு அசிக்கி அப்படியே வலையில பிடிச்சிட்டு போனோங்க. அது எப்படி? அப்படியே கம்பி போட்டு அசக்கணுமா, அது வெளியே புதுக்குன்னு வரும். புதுக்குன்னு கொம்பு போட்டு அமிக்க அப்படியே பிடிச்சி அதை தோலை உரிச்சு எடுத்துமே அப்ப போடுவோம். இப்போ பாம்பு தோல் எல்லாம் வாங்கறது கிடையாது. 10 ரூபாய் அப்படின்னா அது ஒரு பெரிய மலை போல எங்களுக்கு அந்த நேரம். ஒரு காலத்துல பாம்பு தோலை எடுத்துட்டு 10 ரூபாய்க்கு போடுறது தொழிலாவே வச்சிருந்தீங்க. தொழிலாவே போயிட்டு அதான பச்சை தவக்கல வாங்குவாங்க. ஒரு தவக்கல் வந்து 50 ரூபான்னு அந்த நேரம் வாங்கினாங்க. அதை வெட்டி அதை எடுத்து போய் மெட்ராஸ்க்கு அனுப்பி வச்சு அது அங்க போய் பணம் எடை போட்டு அங்க துட்டு வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் எடுத்துட்டாங்க, மொத்தம் கவர்மெண்ட்ல எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சட்டம் பிடிக்கூடாதுன்னு. சரி, பாம்பு தோலை தான் வித்தோம் அந்த காலத்துல. இப்ப அந்த நேரம் இப்ப எல்லாம் கிடையாது. அந்த பாம்பு தோலை பிடிச்ச பிறகு சதை இருக்குமே, அதை என்ன பண்ணும்? அது கடைச்சிடுவோம், அது போட்டுருவோம். அது என்ன பண்ண முடியும்? அது கஷ்டமாச்சு நம்மளுக்கு. என்ன ஐயா, பாம்பெல்லாம் நிறைய நாடுகள்ல சாப்பிடுறாங்க ஐயா. சாப்பிடுறாங்க, சார் பாம்பு தான் சாப்பிடுவாங்க, நல்ல பாம்பெல்லாம் சாப்பிட முடியாது. மண்ணோலி பாம்பு, பேபி, சரோஜா, மண் கத்திரி, சுரட்டு பாம்பு, வேங்கு சுரட்டை, பில் சுருட்டை, கண்ணாடி கிரியா, என்ன நீர் நகை, கோதுமை நகை, அதெல்லாம் யாருமே தொட மாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரி, எதெல்லாம் சாப்பிடலாம்? எந்த சார பாம்பு வண்டி தான் சாப்பிடலாம், சார வண்டி தான் சாப்பிடலாம். மிச்சம் எந்த பொருளும் சாப்பிட முடியாது. நாம சாப்பிடுவோமா? அதை நாங்க சாப்பிட மாட்டோம். சேனை வேற சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஒப்பி போச்சு, நம்மளுக்கு ஒப்பல. அதான் வேற ஒண்ணும் கிடையாது, நமக்கு ஒப்பல. அதான் எந்த பொருள் நம்ம சாப்பிடணுமோ அந்த பொருள் தான் சாப்பிடுவோம். மாடு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதா? அது நம்மளுக்கு கனிமாக்கு ஒழுகாது. அது மாடு சாப்பிட மாட்டீங்க. சரி, ஒரு காலத்துல தொழிலுக்காக பிடிச்சிங்க, அத அந்த தோலை வித்தீங்க, காசு வந்துச்சு, தொழிலா இருந்தீங்க. அப்புறம் அரசாங்கம் அது தடை செஞ்சிச்சு, தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ண பிறகு அரசாங்கத்துக்கு தெரியாம பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கிடையாது, அதுல பிடிக்கிறது கிடையாது. வேண்டாம், புடிச்சாதான் நம்ம உள்ள போய் உட்காந்துக்குமே. நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு அல்வா போல போலீஸ்காருக்கு. ஏன் எங்களை கண்டாவே தெத்தி அடிக்கிறாங்க அவங்க தான். ஏன் அவங்களை இழப்பமா போயிடுச்சு அவங்களுக்கு. என்ன நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு எய்த்தும் தெரியாது, படிக்கல. என்னதான் யாரும் துரத்தினாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த எஸ்டி ஜாதி சர்டிபிகேட் எப்படி இருங்க, அந்த சர்டிபிகேட் மிச்சம் வலுவானதுதான். ஏன்னா எல்லா சலுகையும் அதுக்கு உண்டு.
இருக்குது. படிப்பு உண்டு, கலெக்டர் ஆகலாம், எல்லாத்துக்கும் முதலிடம். அதை பயன்படுத்தி உங்க சமூகம் மேல வரல முடியல. ஏன் இன்னும் 5 பாட்டு இருந்தாலும் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் எங்க பாட்டெல்லாம் இருந்தாங்க. முன்னுக்கு வர முடியலையா அவங்க? என்னையும் இந்த கையில் தான் விட்டு வீசி போய்க்கிறாங்க. நானும் இந்த கையில் தான் கிடக்குறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் என் காலத்துக்கு இருந்துட்டு என் பிள்ளை காலத்துல எப்படி விட்டு போகணும்னு எனக்கே தெரியல. வேலை வாய்ப்பு இருக்கு ஐயா, நிறைய சலுகை இருக்கு. படிக்கல, நம்ம படிச்சிருந்தா 4 இடம் போலாம், 4 இடம் இது மாதிரி செய்யறாங்க, இது மாதிரி போறாங்க, இது மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி மேலுக்கு அனுப்பலாம். நம்மளுக்கு தெரியல, தெரியாததுனால உங்ககிட்ட வந்து சொன்னா பார்க்கலாம் ஆகட்டும் அப்படின்ற அதோட சரிதான். வேலை செஞ்சா நல்லவன், வேலை செய்யலையா இவன் கெட்டவன், உன்னை ஒதிக்கணும், உன்னை மெரிக்கணும் அப்படின்றாங்க. கூலி வேலைக்கெல்லாம் போவீங்க? கூலி வேலைக்கெல்லாம் போவோம். அந்த 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 பாம்பு உரிச்சு வித்த கதையை சொன்னீங்க. ஆனாலும் இப்ப வந்து பாம்பு அப்படி எல்லாம் செய்ய முடியாது, செஞ்சாலும் புடிச்சிடுவாங்க. ஆனா இப்பயும் பாம்புகள் தொல்லைகள் உண்டு. ஊருக்குள்ள தொல்லை இருக்குது, எல்லாம் வரும். வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த பாம்பு பிடிக்க போறோம். வெளிகையில இருந்தா பாம்பு பிடிக்க மாட்டேன். இதே பொங்கல் சீசன் வந்தா ஒரு வேடி காட்டி ஒரு 10-5 வாங்குவோம். ஊர் உள்ள போயிட்டு ஒரு அரிசி காப்பி அரிசி அப்படி அரிசி வாங்குவோம். பாம்பு காட்டி பொங்கல் மட்டும் கண் பொங்கல் வண்டி தான் பிடிப்போம். மிச்ச நேரமெல்லாம் அடிச்சு கடைச்சிட்டு வந்து நேர்ப்பேன். இது போல ஒரு ஆபீஸ்காரு ஓனம்பா பாம்பு பிடிச்சாந்து வைப்பேன், நான் பார்க்கணும்னா பிடிச்சாந்து வைப்பேன், உடனே எட்டுமே விட்டுட்டு வந்துடுவேன். சரி, இந்த வீடுகள்ல ஆபீஸ்கள்ல எல்லாம் பாம்புகள் பூந்துடுறது உண்டு எத்தனையோ. அதை எப்படி எஸ்ஐயா வீட்டு உள்ளோட போய் பாம்பு அடிச்சிருக்கிறேன். எஸ்ஐ வீட்டுக்குள்ளே பூந்துட்டு எஸ்ஐயா வீட்டுல பெரிய அதிகாரி வீட்டுலயே போய் பாம்பு அடிச்சேன். எப்படி அது வந்து பாம்பு உள்ள போய் இறம்பிட்டு பூந்துச்சு. உங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்களா? உடனே வந்து இட்டுமாயிட்டாங்க, என்ன இட்டுமாய் அடிச்சுட்டு வந்தேன். எப்படி இந்த மாதிரி பாம்பு இருக்குது வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து போனேன். போய் பார்த்தேன், பாம்பு இருந்துட்டு அடிச்சு தூக்காம போட்டேன். இந்தா 50 ரூபா. அதான் என் உயிர், அதான் 50 ரூபா தான் என் உயிர்களே இருக்குதுங்க, வேற ஒன்றும் கிடையாது. மகுடி எல்லாம் எடுத்துட்டு போவீங்களா? மகுடி எல்லாம் எதுவுமே எடுக்கிறது, அந்த குச்சி மட்டும், குச்சி கொம்பு மட்டும் தான் எடுத்து போவேன். ஏன் மகுடி வாச்சா பாம்பு போறாதா? அதெல்லாம் சில பேர் பிடிப்பாங்க. அது வித்தக்காரர் இந்த பெண்ணுங்க தான் வேடி காட்டுறவனுக்கு தான் பிடிப்பானுங்க. நம்ம எல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. கோடிக்கணக்கான பாம்பு பிடிச்சேன்றீங்க. பாம்பை பிடிக்கிறது உங்க வீரம் தான். அதே நேரத்துல பாம்பு சில நேரத்துல தான் வீரத்தை உங்கள்ட்ட காட்டுறதும் உண்டு. காட்டிட்டாலும் போயிட வேண்டியதுதான். அப்படி எத்தனை தடவை காட்டிருக்கு? ஒரு திரும்ப ட்ரிப்பு நைட்ல போய் புடிச்சேன். இந்த கட்சி சார் பாம்பு இப்போ வயசு ஆக கண் பாரு குறையுது. யாருக்கிட்ட கொத்து வாங்கியிருப்பீங்க இது வரைக்கும்? ஒரே கொத்து தான். அப்படியே நைட்ல போய் பாம்பு பிடிச்சேன், எட்டி பிடிச்சிச்சு, அப்படியே பிடிச்சி வச்சுட்டேன். உடனே வந்து சுண்ணாம்பு வச்சுட்டேன், ஒரு 2 பாக்கெட் சாராயம் குடிச்சேன். அதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க, அதான் வைத்தியம், அதுதான் மருந்து. அதான் மருந்து. சரியா போச்சு. உங்களுக்கெல்லாம் ஊசி போடணும், 2000 ரூபாய் வைக்கணும், 3000 ரூபாய் ஆகட்டும், 10,000 ரூபாய் ஆகட்டும் நீங்க சொல்லுவீங்க. பணம் இருக்குது உங்க கிட்ட, எங்க கிட்ட அவளை திறமை கிடையாதுங்க. காப்பி அரிசி சாப்பிடுமா, 10 ரூபாய் அப்படிமா, 10 ரூபாய் அப்படியே காப்பி அரிசி அப்படியே வீட்டை போட்டு 10 ரூபாய்க்கு நாங்க சாராயத்து போலாமான்னு தான் நாங்க பாக்குறோங்க, வேற ஒன்றும் கிடையாது எங்களால. அப்ப இந்த சுண்ணாம்பு தான் உங்களுக்கு வைத்தியமே? சுண்ணாம்பு தான் எங்களுக்கு வைத்தியம். இந்த சாரை வந்து கடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாரை வாளால அடிக்குமாமே? அது எத்தனை பிரமா வந்தாலும் நான் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. கடிக்குது பாம்பு, சார பாம்பு. பாம்பு சார பாம்பு தான் கடிக்கும். மாசம் வாழை பிடிச்சி சுவாயிட்டு அப்படியே மெரிப்பேன் காலால, கடிக்கும். கடிக்கிட்டா தான் பக்கமா பாம்பு ஒரே ஒரு பாம்பு தான் இது வரைக்கும் கொத்தி இருக்கு. அவளுக்கு உசார பாம்பு பிடிப்பேன். அது ஒரு நேரம் தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி, அந்த நேரத்துல இடம் இடமா போய் செடியில் பிடிச்சி பிறாயிர மாதிரி பாம்பு என்னை பார்த்துட்டு பயந்து ஓடுனா அந்த பாம்பு ஓடி பிடிக்கிற பாரு. பிடிக்கிற நேரம் தான் திரும்பி அந்த நேரம் ஒரே நேரம் தான். ஒரு பாம்பு தான் கொத்திச்சுன்றது தப்பு, நிறைய கொத்தி இருக்கும். நிறைய கொத்தத்துக்கு வை கிடையாது. உடனே பிடிச்சோடனே தள்ளி பிடிச்சி இஷ்டு கடைச்சிடுவேன், அடிச்சு அப்போ தூக்கி கடைச்சிட்டு அப்படியே தான் நெருப்பு போட்டு கொளுத்துருவேன். அதுலேருந்தே உஷாரா இருக்கிறது நான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. சரி, இந்த பாம்புல எந்த பாம்புக்கு விஷம் அதிகம்? நல்ல பாம்பு, கண்ணாடி வீரியன், அதுதான் எண்ணெய் பண்ணிய, இந்த 3 தான் விஷம் அதிகம். ஓவர் இதுகளை கொல்லலாமா? கொல்லலாம், கொல்லனா அது உஷாரா இருக்கணும் நம்ம. இல்ல அரசாங்கம் அனுமதிக்குதா அடிக்கலாம்னு? அடிக்கணும் இல்ல, இப்போ உன் உயிர் கொடுத்து என் உயிர் கொடுத்து உன்னை காப்பாற்றணுமே. நானு வீட்டு உள்ள போயிடுச்சு, இப்போ ஐயா வீட்டுக்கே போயிடுச்சு. ஐயா என்ன பண்ண முடியும்? ஐயா பிடிச்சா போட முடியுமா? என்ன உள்ள பிடிச்சி போடுற தானே இல்லைன்னு சொல்ல. பிடிச்சி போட்டாலும் பாம்பு வந்து வீட்லயே பூந்துக்குச்சு. பூந்து போய் யாரு கூட முடியும்? இரண்டு போய் கூப்பிட்டா உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஏன் இரண்டு என் கோபுரம் என்ன பிடிச்சிதான் உள்ள போடுற, நீயே பிடிச்சி போட்டுரு.
போடுறதானே என்னை கூப்பிட்டு நம்ம அதை முன்ன பிடிப்பா எவ்வளோன்னா ஆகட்டும் அப்படின்னு சரி சொல்லிட்டு அந்த பாம்பு பிடிச்சிடுறேன் பிடிச்சிருந்தா பாம்பு கொடுப்பேன். பிடிக்கிறதுல பாம்பு செத்து போறதும் உண்டு. அடிச்சு கடைசிடுவேன். ஆனா அது சட்டவிரோதம் இல்லை. அதோட சார் போப்பா நான் பாத்துக்கிறேன் நீ போடா ஒன்றும் பண்ண முடியாது போடா அப்படின்ட்டாங்க. அதான் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரி, சில பாம்புகளை கொல்லாமையும் பாதுகாக்கலாம் தானே? பாதுகாக்கலாம். பிடிச்சிட்டு கொண்டு காட்டுல விட்டுறலாம். காட்டுல பிடிச்சி போய் விட்டுருப்பான்னா பிடிச்சி போய் அப்படி உயிரோட எடுத்து போய் விட்டுட்டோமா அது ஓய்விடும். சரி, அது ஒரு வகை. இன்னொன்னு இந்த விஷப்பல்ல கழட்ட முடியுமா? விஷப்பல்ல கழட்டலாம். எப்படி? நல்ல பாம்பு வண்டி கழட்டலாம். எப்படி? அது கல்லாலே சொந்தி எடுத்துருவேன். 4 பல்லு இருக்கும். அந்த 4 பல்லு எடுத்துடலாம். எடுத்துட்டா என்ன ஆகும்? எடுத்துட்டா கடிக்காது. சும்மா அப்படியே தவுல் பல்லால் தான் கடிக்கும் நம்மள. காட்டுல விட்டுறலாம். விட்டா 3 பில்லு வந்துடும். பல்லு வளர்ந்துடும். திரும்ப உடனே வளர்ந்துடும். அருங்கட்டு பில்லு வராமல் வரும் அதுக்கு. அப்ப அது திரும்ப விஷம் தான். திரும்ப விஷம் தான் அது. அந்த நேரம் மட்டும் தேய்ச்சிக்கலாம். அந்த நேரம் ஒரு 3 நாளைக்கு நம்மளுக்கு தூட்டியே அந்த 3 நாளைக்குள்ள எடுத்துட்டு உடனே 4 நேரத்து உடனே அதுக்கு பில்லு எடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படலாம் உடனே எடுத்து போய் நம்ம விட்டுடலாம். வேற ஒண்ணும் கிடையாது. பாம்பு கொத்துனா ஆஸ்பத்திரிக்கு போய் 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு சொல்லி நம்ம மருந்து செலவு பண்ணுவோம். நீங்க பண்ணுவீங்க. நீங்க பாம்பை புடிச்சு கொடுத்தா உங்களுக்கு நாங்க 25 ரூபா 50 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டோம். அது ஏன் அது? அது ஊர்லயே பிடிச்சுன்னா துப்புற ஒரு ஊட்ட கிடையாது கொடுக்க மாட்டாங்க. ஓ தார அப்படின்றாங்க பாரு. அத்தார வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். 2000 கொடுக்க பார்த்து கிடையாது. அப்படி அதேதான். திட்ட மாட்டீங்க? என்னடா இது உயிரை பணைய வச்சு பாம்பு நம்ம ஊரோட விஷயம். ஊர்ல கிடக்குறோம். நல்லா 4 பேர் தான் போறோம். ஒரு வடை ஒரு தோசை கொடுப்பாங்க. மிச்ச வீட்டை யார் போனா கொடுப்பாங்க? வெளியூர்ல போனா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல கிடக்குறான் ஆனந்த குர்ராமின்ன அவனுக்கு அவங்களுக்கு இல்லாட்டாடா அவனுக்கு குடுன்னு கொடுப்பாங்க. வாங்கிட்டு வர்றோம். அதனால சரி இல்லாட்டா போகுது போ ஆனந்தம் நல்லவன் அப்படின்றாங்களா? அதுவா போற பெருமைன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். சரி, அப்ப பாம்புகள் இப்போ உங்களுக்கு தொழிலுக்கு ஒன்றும் பெருசா கை கொடுக்கறது இல்லை. அது ஒன்றும் விற்க முடியாது. இப்பயாவது ஒண்ணு முந்திதான் கோடி கணக்கா பிடிச்சோம் லட்சக்கணக்கா பிடிச்சி இப்பெல்லாம் பிடிக்க முடியாது. எப்பயாவது ஒரு பிடிக்கிறது கிடையாது. ஆமா, அதுவும் எல்லாரும் வீட்டுல. இப்ப தொழிலுக்கு என்ன செய்றீங்க? தொழிலுக்கு மரம் வெட்டிக்கின்னு கட்டை உடச்சுன்னு ஊர்ல காலையில போனோமா காலையில ஒரு சாப்பாடு போட்டுருவாங்க. மதியானத்துக்கும் வருஷமா மதியானத்துக்கும் வேலை செய்யறான்னு சொல்லிட்டு மதியானம் ஒரு வேலை சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு கொடுக்கறதுக்கு விலை கொடு 200 ரூபா கொடுனா என்ன விலை 200 ரூபா கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா கொடுப்பாங்க. வாங்கிட்டு வருவோம். 100 ரூபா ஓட்ட கொடுப்போம். 50 ரூபா எடுத்து சாராயத்துக்கு போயிடுவோம். அதுவும் கிடையாது. இப்போ சாராயமே சரக்கு எங்கேயும் கிடையாது. சாராயம் குடிக்க போனாலும் அங்கேயும் பயந்து உடையாத்தாக்குது நாங்க. ஏன்னா எங்களை பார்த்தோன்னே தருத்துறாங்க. உங்களை பார்த்தா லல்பா போல போப்பான்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க போனாலும் நாங்க பேப்பர் கையாங்க. நல்ல சாராயம் கொடுப்பாங்க ஐயா. உங்களை பார்த்தா ஐயோ எங்களை பார்த்தாவா? எங்களை பார்த்தா தெத்தடிக்கிறாங்க. ஒரு மைல் ஓரத்தாக்குது. நாங்க உங்களை பார்த்தா கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு நாகரிகம் அடைஞ்சிருக்கு உலகம் இல்லையா? இன்னும் இந்த குடிசை வீடு, இந்த பாம்பு, இன்னும் இந்த விறகு, இன்னும் படிப்பு கிடையாது. இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே நல்லா இருக்கா? நம்ம என்ன பண்றது? உங்க பிள்ளைகளை என்ன பண்ண போறீங்க? எங்க பொண்ணு படிக்கணும், நல்லா வேலைக்கு வரணும்னு தான் நம்ம நினைக்கிறேன். அது ஒன்றும் என்ன பண்ண போதுங்களா? ஒரு பொண்ணு படிக்க வச்சேன் கஷ்டப்பட்டு. எங்க விநாயகபுரத்தில் படிக்க வச்சேன் ஹாஸ்டல்ல. அங்க படிச்சுட்டு இங்க தந்து அவசியம் பண்ணல சேர்த்தேன். 7வது படிச்சுட்டு அதுக்கு என்னமோ குணம் மாறாட்டம் ஆகி போச்சு. உலகமா சுத்தத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரி சொல்லிட்டு அவங்க முன்னாடியே விட்டு வந்துக்கிறேன். அங்கே இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் 6வது படிச்சுன்னு இருக்குது. அதுனா தனிமையாக படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். படிச்சு அது ஏன்னா ஒரு 4 எழுத்து கற்றுன்னு ஒரு வேலைக்கு போனா அதுவும் காலத்தை அது ஓட்டு போவோம். நம்ம காலத்துல நம்ம ஓட்டோம். சமூகத்துல இந்த திருமணங்கள் எல்லாம் பேசித்தானே செய்வாங்க. எதுக்கு? கல்யாணம் எங்க ஆளு மொத்த பேரும் சேர்ந்து கலந்து தான் நாங்க செய்வோங்க. காதல் கிடையாதா? காதல் எல்லாம் இருக்காது. சில இடத்துல இருக்குது, சில இடத்துல அப்படி கிடையாது. வேற ஜாதிக்காரங்களுக்குள்ள வேற இடத்துல எல்லாம் இருக்கா. எப்படியா இதுலயும் எங்க ஜாதியிலயும் சில பேர் இருக்கிறாங்க, திறந்து இருக்கிறாங்க, திறந்தாதிங்கிறாங்க. சில பேர் குப்பை பொறுக்கிறாங்க, பாட்டில் பொறுக்கிறாங்க, எத்தனையோ தொழில் செய்யுதுங்க. என்ன சில பேரு நல்லா கவர்மெண்ட் வீடு கட்டிக்கின்னு சில ஊரெல்லாம் போய் பாரு எப்படி குவார்டர்ஸ் எல்லாம் கட்டி அருமையா விட்டு வச்சுன்னா எப்படி காலத்தை ஓட்டுறாங்க. நாங்க பாரு இதே புதுப்பாத்துல 5 பாட்டம் நல்ல விழுந்துக்கிறோம். குடிசோத்துல உட்காந்து பாத்துங்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இருந்தாலும் உங்க சாதி சனத்துல பெரிய இன்ஸ்பெக்டர் ஆனவங்க, டிஎஸ்பி ஆனவங்க, கலெக்டர் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கறது கிடையாது. அவங்க எல்லாம் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும்
உங்க பிள்ளைகளையும் கொஞ்சம் படிக்க வைங்க ஐயா. படிக்குது, வாய்ப்பு நல்லா இருக்கு, அரசாங்கத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இடஒதுக்கீட்டுல நிறைய வசதி பண்ணி கொடுக்கும். முன் வருஷம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்க மட்டும் வச்சுட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. உங்க சமூகம் இலகுவா மேல வந்துடும். அது குழந்தைகளை படிக்க வைக்க பாருங்க. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த 40 வயசுலயே என் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாம நல்லபடியா வாழ்ந்து குழந்தைகளையும் வாழ வைக்கணும்னு எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். வாழ்வில் கடைக்கோடிக்கும் கடைக்கோடியில் வாழ்கிற மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள் அதற்கும் அப்பாற்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒதுங்கி வாழ்பவர்கள் என்று இவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையில் பரிதாப வாழ்வு வாழ்பவர்கள் இவர்கள். அரசு இவர்களை கடை தேற்ற எவ்வளவோ செய்கிறது. இருக்க வீடு தருகிறது, இருப்பதில்லை. படிக்க உதவி செய்கிறது, படிப்பதில்லை. பயிர் செய்ய நிலம் தருகிறது, பயன்படுத்துவதில்லை. மனித ஆசாபாசங்கள் எதுவுமே இவர்களுக்கு இல்லையோ என்பது போன்று இருக்கிறது இவர்களது வாழ்க்கை நிலை. அடுத்த வேளை சோறும் அதனோடு அருந்த விரும்பும் மதுவுக்கும் அப்பால் வேறு எந்த பிடிப்பும் இவர்களுக்கு இருப்பது போல தெரியவில்லை. இடி, மின்னல், புயல், மழை, வெயில், பனி, குளிர் எதுவும் பாதிப்பதில்லை. அல்லது ஒருவேளை அவை பாதித்தும் அதை பற்றி கவலைப்படுவதில்லையோ என்னவோ சொல்ல முடிவதில்லை. பாம்பு கடியால் பாதிக்கப்படுபவர்கள் வைத்தியத்திற்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்யும் நம்மவர்கள் வீடுகளிலும் தோட்டங்களிலும் இருக்கும் பாம்புகளை பிடித்து நமக்கு பாதுகாப்பு தருபவர்களுக்கு நாம் அலட்சியமாக வீசி எறிவது சிறிது சில்லறை காசுகளே. பாம்பு கடிக்கு சுண்ணாம்பை பயன்படுத்தும் அலட்சிய புத்தி உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் படும் அடிகளுக்கும் விடிவு தேடுவதும் முடிவு தேடுவதும் இல்லை என்பதுதான் இதில் உள்ள சோகம். விஷத்தோடு வாழ்பவர்கள், விஷமம் செய்ய தெரியாதவர்கள், கண்ணீர் வழிவதையே கண்டுகொள்ளாதவர்கள். காலம்தான் அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும். முடிந்தால் நாமும் செய்யலாமே.